கண்மணி அன்புடன் சரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். அன்பு கான்சியஸ்க்கு வர்றதே கிடையாது. கண்மணி அன்பு கிட்ட ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு கதறி அழுதுட்டு இருக்காங்க. அன்பு, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. மனசு முழுக்க ரொம்ப வேதனையா இருக்கு. உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆகணுமா அன்பு? ப்ளீஸ் அன்பு, கண்ணை திறந்து பாருங்க அன்பு, பாருங்கன்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம அன்புக்கு உடம்பு முடியாதது அங்க ரெஸ்டாரண்ட்ல இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. அபர்ணால இருந்து ஜீவா, அதே மாதிரி சின்னசாமி, நிலன்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. அப்ப நம்ம அன்போட கையை பிடிச்சிட்டு கண்மணி அழுதுட்டு இருக்கிறத பார்த்ததும் அபர்ணாவுக்கே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஜீவா முதல் கொண்டு எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. உடனே காவேரி ஜீவா தம்பி வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஜீவா பார்த்துட்டு அமைதியா இருக்க. உடனே காவேரி உங்ககிட்ட இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சது தப்புதான். எங்களுக்கு வேற வழி தெரியல. கண்மணி, அன்பு 2 பேருமே புருஷன் பொண்டாட்டி, அவரு என்னுடைய மாப்பிள்ளைன்னு சொல்லி எல்லார்கிட்டயுமே உண்மையா சொல்றாங்க. இதை கேட்டு எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருக்கு. அபர்ணால இருந்து சின்னசாமி, நிலன் முதல் கொண்டு எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருக்கு. உடனே ஜீவா கேக்குறாங்க, என்ன ஆண்டி, இவ்வளோ பெரிய உண்மையை எதுக்காக மறைச்சிங்க? அன்பு கண்மணி 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அன்புவை உங்களுக்கு அப்ப நான் இன்ட்ரோ பண்ணனே, அட்லீஸ்ட் அப்பவாது என்கிட்ட இந்த உண்மையை சொல்லியிருக்கலாம் இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. இங்க பாரு ஜீவா தம்பி, உன்கிட்ட உண்மை மறைக்க கூடாதுன்னு இல்ல. கண்மணியோட லைஃப்ல எப்படிப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்குன்றத கண்மணி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பாதான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா, கண்மணி எனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கான். அப்படி இருக்கும்போது 2 பேரும் எலியும் பூனையுமா இருக்கும்போது உண்மை தெரிய வேண்டாம்னு சொல்லி என்கிட்ட கேட்டுக்கிட்டான். அது மட்டும் இல்லாம அன்பு தம்பியே கண்மணி என்னுடைய ஒய்ஃப்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணாத போது தேவையில்லாம நம்ம ஏன் இன்ட்ரோ பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே மாறி மாறி அமைதியாயிட்டாங்க. சரி, எதுக்கு இவங்க 2 பேருக்குள்ளவே ஒரு வார் போயிட்டு இருக்கு. எப்படியும் அவங்க 2 பேரும் சமாதானம் ஆயிடுவாங்கன்ற நம்பிக்கையில நாங்க இருந்தோம். கடைசியில அன்புக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. உடனே சின்னசாமி நிலன் கிட்ட, டே நிலா, உன் ரூட் கிளியர் ஆயிடுச்சு. அங்க பாருடா அபர்ணா மூஞ்சி. இப்ப போய் நீ உன்னுடைய ஸ்கோர் பண்ணு. அபர்ணா, நீ கவலைப்படாத, உனக்கு எப்பவுமே நான் தான் சொல்லி நீ அபர்ணாவுடைய மனசை மாத்தி அபர்ணாவுடைய மனசுல இடம் புடிடான்னு சொல்லிட்டு இருக்காங்க. செஃப், எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்படி அன்பு காணத்துலயும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. கண்மணி தான் அன்போட பொண்டாட்டின்ற விஷயம் தெரிஞ்சதோ எனக்கு சந்தோஷத்துக்கு சொல்ல அளவே இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு செஃப்னு சொல்லிட்டு நிலன் ஒரு பக்கம் பயங்கர குஷியா இருக்காங்க. உடனே ஜீவா இவ்வளவு பெரிய விஷயத்த கண்மணி என்கிட்ட சொல்லாமையே மறைச்சிட்டா. அவளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். அப்படி இருந்தும் என்கிட்ட ஏன் இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சான்னு சொல்லிட்டு இப்ப ஜீவா ஃபீல் பண்ண. உடனே கண்மணி அன்போட கையை பிடிச்சி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு வெளியே வராங்க. ஜீவா அது பேசாத கண்மணி, நீ என்கிட்ட பேசவே பேசாத. நான் உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. என்னுடைய பாஸ்ட் ப்ளஸ் A to Z எல்லாமே என் லைஃப்ல என்ன நடந்ததோ அது எல்லாமே உன்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆஸ் ஏ குட் ஃப்ரெண்டா. ஆனா நீ இவ்வளோ பெரிய விஷயத்த என்கிட்ட மறைச்சிட்டியே, ஏன் மறைச்ச, எதுக்கு மறைச்சேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்ல ஜீவா, அது சொல்லிட்டு இருக்காங்க. பேசாத கண்மணின்னு சொல்லிட்டு ஜீவா கோவமா அங்கிருந்து போறாங்க. அன்பு கண்ணு முழிக்கணும். இப்போதைக்கு எனக்கு அது மட்டும்தான் தேவை. உங்க யார்கிட்டயும் இந்த ஒரு விளக்கமும் சொல்ல முடியாத சூழ்நிலையில நான் இப்ப இருக்கேன்னு சொல்லி கண்மணி ஃபீல் பண்ண. உடனே ஜீவா, முதல்ல அன்பு ரெக்கவர் ஆகி வரட்டும், உங்க 2 பேருக்கிட்டயுமே நான் அப்புறம் பேசிக்கிறேன். எவ்வளவு பணம் செலவானாலும் அதை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்றாங்க. உடனே கண்மணி, இல்ல ஜீவா, ஏற்கனவே ரெஸ்டாரண்ட் நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. நீயும் எவ்வளவு விஷயத்துக்கு தான் ஈடு கட்டுவ. இப்ப கூட ரீசெண்டா உன்னுடைய அம்மாவுக்கு உடம்பு முடியாத, அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு வந்திருக்க. இப்படி இருக்கும்போது எல்லாத்துக்குமே நீ பணம் கட்டணும்னு அவசியம் கிடையாது. என்கிட்டயும் சேவிங்ஸ் இருக்கு. அவரோட உயிரை என்னாலையும் காப்பாற்ற முடியும். நான் பில் கட்டிக்கிறேன்னு சொல்லி இப்ப கண்மணி சொல்றாங்க. உடனே சின்னசாமி இப்ப அன்பு இப்படிப்பட்ட நிலையில இருக்கிறதுக்கு காரணமே கண்மணி தான். ஒரு புருஷனுக்கு எது வீக்னஸா இருக்கும், என்ன ஏதுன்னு கூட தெரியாத ஒரு பொண்டாட்டியா. அதனாலதான் அன்பு கண்மணி விலகி வச்சிருக்கான் போல. அடுப்புல சமைக்க முடியாத நானும் சரி எல்லாருமே சொன்னோம். ஆனா பணத்தை மிச்சப்படுத்துறேன்னு சொல்லிட்டு ஒருத்தனை இப்ப ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சாச்சு. அடுத்தது நீலனோ இல்ல நானோ 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் பக்கத்து பெட்ல போய் படுத்துக்கணும்னு சொல்லி சின்னசாமி கண்மணியே கேட்க, கண்மணி, முதல்ல செஃப்புங்களுடைய முக்கியமே என்ன தெரியுமா? அவங்களுடைய கம்ஃபர்டபிள் தான். அவங்களுக்கு எது முக்கியம், எது வேணும்னு சொல்றாங்களோ அதை ஹோட்டல்ன்ற பேர்ல நீ செஞ்சு கொடுக்க வேண்டியது தானே உன் கடமை. உன்னால பத்தியா அன்புக்கு எப்படி ஒரு நிலைமைன்னு சொல்லிட்டு எல்லாரும் மாறி மாறி கண்மணியை தீட்டிட்டு இருக்காங்க. கண்மணியோட நினைப்பு முழுக்க அன்பு கண்ணு முடிக்கணுன்ற எண்ணத்துல மட்டும்தான் இருக்காங்க. கண்மணியோட வேண்டுதலால அன்பு கண்ணு முழிச்சு கண்மணியோட மனசை புரிஞ்சுக்கிட்டு
கண்மணியை சேர்த்துக்கிட்டு அன்பு சந்தோஷமா கண்மணி கூட வாழுவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.